ஹையர் ஸ்டடீஸ்லாம் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அண்ட் தென் ஃபாரின் 2ஆ பிரிச்சிருக்கேன். ஃபாரினை பற்றி கொஞ்சம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கல. லிட்டில் பிட் ஓவர் த்ரூவாக தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் மட்டும் தான் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஃபாரினுக்கு வேணும்னா நான் தனியாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து என்னென்ன ஹையர் ஸ்டடீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டெக் இன் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடியில் இருக்குது, நெக்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது, நெக்ஸ்ட்டு நிறைய காலேஜ் இருக்குது. பிட்ஸ் பிலானியில் இருக்குது, ஜேஎஸ்எஸில் இருக்குது, நம்ம நைப்பரில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது எந்த காலேஜ் வேணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு எம்பிஏ இன் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட். இந்த எம்பிஏ வந்து படிச்சிங்கன்னா மேனேஜர் ரோல் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, மேனேஜர் அசோசியேட் அந்த ரோலில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அந்த ஹாஸ்பிட்டல்ஸு, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் மார்க்கெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆகலாம் எம்பிஏ படிச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு எம்எஸ்சி இன் லைஃப் சயின்ஸ், அதாவது பிஃபார்ம் முடிச்சுட்டு நான் ரிசர்ச் சைடு எங்கன்னா போகிறேன் அப்படின்னா எம்எஸ்சி இன் லைஃப் சயின்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். லைஃப் சயின்ஸ்லேயே வந்து நிறைய இருக்குது. அந்த பயாலஜியில் வந்து செப்பரேட்டாக பிரியும். ஸோ இம்யூனாலஜியா, டாக்சிகாலஜியா அதிலே வந்து நிறைய இருக்குது. அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன், ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதை பற்றி நான் அந்த வீடியோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்டெகிரேட்டட் பிஹெச்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு டைரெக்டாக பிஹெச்டியும் பண்ணலாம். அது வந்து தனி இது. இன்டெகிரேட்டட் பிஹெச்டின்றது நீங்கள் வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு இந்த எம்எஸ்சி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த எம்எஸ்சி பண்ணும்போதே நீங்கள் வந்து பிஹெச்டியும் சைட் பை சைட் பண்ணுவீங்க. அப்போ பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 5 இயர்லேயே வந்து நீங்கள் பிஹெச்டியும் வித் எம்எஸ்சியும் வந்து சேர்த்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் எம்எஸ்சி 2 வருஷம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஹெச்டி வந்து ஒரு 4லேருந்து 5 வருஷம் அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து தனி லைன். அதாவது நீங்கள் எம்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, எம்ஃபார்ம் வித் பிஹெச்டி அப்படியே வந்து பண்ண முடியாது. இது வந்து எம்எஸ்சி வித் பிஹெச்டி அந்த லைனில் போகும். அதுதான் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி. நீங்கள் வந்து எம்ஃபார்ம் ப்ளஸ் எம்பிஏ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம். அது வந்து ஒரு இந்தியாவில் வந்து 2 யூனிவர்சிட்டி தான் வந்து அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசியில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து கரண்ட்டாக இந்தியாவில் ஓவர் த்ரூவாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட்டிக்ஸு, காலேஜி, அந்த காக்னசி, டாக்ஸிகாலஜி அண்ட் ரெகுலேட்டரி, நெக்ஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்கல் அனாலிசிஸ், இந்த மாதிரி ஒரு செலக்டிவான குரூப் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் சென்னையிலேயே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபாரின் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஃபார்ம் முடிச்சுட்டு டோஃபல் எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபாரினுக்கு வந்து நீங்கள் போகலாம். டோஃபல் வந்து கம்பல்சரி வந்து சில இடத்த கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எந்த குரூப் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி சில டைமில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கலாம், சில டைமில் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு அதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து சூட்டிக்ஸு, ஃபாரன்சிக் சயின்ஸு, ஃபார்மகாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிசி அந்த மாதிரி வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் தான் வந்து சூஸ் பண்ணணும். எந்த யூனிவர்சிட்டின்னு சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரிக்கு போகிறேன்னு சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எந்த யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஹையர் ஸ்டடீஸ்க்கு நீங்கள் போக அப்படின்ட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒன்று வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிபேட் வந்து ஃபார்மசிக்கு ஒரு மெயினான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. அது வந்து நான் அதில் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கும் போதே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது நீங்கள் படித்து கிராக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் நைப்பரே எழுத முடியும். ஸோ ஜிபேடை வந்து கம்பல்சரி பிஃபார்ம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி எழுதுங்க. அதில் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் வந்து போன வருஷம் வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து இம்ப்ளிமெண்ட் மறுபடியும் வந்து ரீஇம்ப்ளான் பண்ணி அவங்க வந்து 12,500 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டைஃபன் வந்து பெர் மந்த்துக்கு வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது நீங்கள் எம்எம்சிலாம் படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அதை ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து ஃப்ரீயாகவே படிக்கலாம். கவுன்சிலிங் மூலயமா அதர் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லேயும் வந்து நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு நைப்பர் ஜேஇ வந்து எல்லோரும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார்மசிக்கு இது ஒரு டாப் யூனிவர்சிட்டி. அதாவது எம்ஃபார்ம், எம்எஸ் அண்ட் தென் எம்பிஏ 3மே இருக்குது இதில். நீங்கள் வந்து மொத்தம் ஒரு 7 யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொஹாலி, ஹைதராபாத்து அந்த மாதிரி நிறைய இடத்து இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணி எந்த இதுக்கு போகிறன்ட்டு அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து டாப் மார்க் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்குற குரூப்பும் நீங்கள் கேட்குற காலேஜும் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் இல்லைனா மிஸ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு கேட் எக்ஸாம் வந்து ஃபார்மசி எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி எழுத முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்லேயே போய்ட்டு எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸல் லைஃப் சயின்ஸ்னு இருக்கும். லைஃப் சயின்ஸில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பிஃபார்ம்னு வந்து அவங்களே கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா
கம்பல்சரி எழுதுங்க. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பப்ளிக் செக்டார் யூனிட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த பிரிக்ஸு, என்ஐசிஎல் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர், சிஎஸ்ஐஆர் அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து அந்த கேட் மார்க்கை வந்து கன்சிடர் பண்ணி உங்களை வந்து ஜாப்புக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. பர்மனன்ட் போஸ்ட்டுக்கும் கால்ஃபர் பண்ணுவாங்க அண்ட் தென் வந்து டெம்பரரி போஸ்ட்டுக்கும் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேட் எக்ஸாம் வச்சு தான் நீங்கள் வந்து எம்டெக் இன் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் ஐஐடியில் வந்து நீங்கள் போய் படிக்கலாம். வித் ஸ்டைஃபனோட வந்து நீங்கள் படிக்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேட்டை கிராக் பண்ணோம் அண்ட் தென் அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கட் ஆஃப் எடுத்தால் தான் நீங்கள் ஆல் ஓவர் இருக்கிற அந்த ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து எம்டெக் இன் ஃபார்மசூட்டிக்கல் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஐடி பிஹெச்யூ, இதுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து பிஃபார்முக்கும் நடத்துகிறாங்க, நெக்ஸ்ட்டு எம்ஃபார்முக்கும் நடத்துகிறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து எம்ஃபார்ம் வந்து அங்கே வந்து ஃப்ரீயாக கூட பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேட் எக்ஸாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பிஏ இன் ஐஐஎம், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஐஐஎம் படிக்கணும் விரும்புனீங்கன்னா, எம்பிஏ இன் ஐஏஎம்மில் படிக்கணும் விரும்புனீங்கன்னா கேட் எக்ஸாம் வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து கிராக் பண்ணியிருக்கணும். கிராக் பண்ணால் தான் வந்து அவங்க கவுன்சிலிங் மூலியம் வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆர் இந்த பி குரூப், ஏ குரூப், அந்த மேனேஜ்மெண்ட் காலேஜெலாம் வந்து நீங்கள் படிக்கனாலும் காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட் அதுக்கு வந்து மார்க் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் எம்பிஏ பண்ணணும் விரும்புனீங்கன்னா அந்த கேட் எக்ஸாம் அதெல்லாம் அந்த பிட்ஸ் பிலானியில் பிட் சாட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியும் போகலாம். வந்து நீங்கள் வந்து கரஸில் எம்பிஏ பண்ணணும் அப்படின்னாலும் எம்பிஏ அந்த பிட்ஸ் பிலானியில் வந்து கரஸில் வந்து நீங்கள் எம்பிஏ பண்ணலாம். ஆனால் வந்து அவங்க சர்டிஃபிகேட்டில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கரஸிங் இல்லை இது ரெகுலர் தான் போஸ்டிங் வந்து போட்டு தராங்க பிட்ஸ் பிலானி அந்த இதில். நெக்ஸ்ட்டு டிஐஎஃப்ஆர், டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், இதை பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோவே போட்டிருப்பேன். அதை பற்றி பார்க்கலன்னா மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இந்த டிஐஎஃப்ஆர் வந்து ஒரு மெயின் இன்ஸ்டியூட்டு. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, கேட் மார்க் வச்சு வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன சேர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெகிரேட்டட் பிஹெச்டி இருக்குது, எம்எஸ்சி இருக்குது அண்ட் தென் டேரக்ட் பிஹெச்டி, 3 இருக்குது மொத்தம். நீங்கள் வந்து அதில் எது சூஸ் பண்ணணுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டிஐஎஃப்ஆர் மட்டும் இல்லை ரிசர்ச்சுக்கு. நெக்ஸ்ட்டு ஐஐஎஸ்சி, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் இன் பெங்களூரில் இந்தியாவிலே வந்து டாப் மோஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னா நம்ம ஐஐஎஸ்சி பெங்களூர் தான். ஸோ அதில் படிக்கணுனாலும் நீங்கள் வந்து ஜிபேட் வந்து கம்பல்சரி நீங்கள் கிராக் பண்ணி ஆகணும் ஃபார்மசிக்கு. அதுலேயும் வந்து அவங்க ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மினிமம் 500 அபோவ், அதாவது நீங்கள் 1 to 500 அந்த ரேஞ்சில் கட் ஆஃப் வச்சுருந்தா தான் உங்களுக்கு வந்து அங்கே சீட்டே கிடைக்கும். அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கிராக் பண்ணால் தான் வந்து நீங்கள் படிக்க முடியும். அந்த ஐஏஎஸ்சியும் டிஐஎஃப்ஆரும் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்டைஃபனோட படிக்கலாம். வேறு எங்கேயும் வந்து நீங்கள் ஸ்டைஃபனோட படிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஸ்டைஃபன்னா வந்து 10,000 15,000 கிடையாது, 30,000 25,000 அந்த ரேஞ்ச் தான் உங்களுக்கு ஸ்டைஃபனே வரும். நீங்கள் பிஹெச்டிலாம் பண்ணுறீங்கன்னா 42,000 வந்து பேர் மந்த்துக்கே தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்ஆர் யூஜிசி நெட், இது வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க, ஒன்று ஜூன் அண்ட் தென் டிசம்பர். இதில் வந்து பிஃபார்ம் வந்து எலிஜிபிள். பிஃபார்ம் வந்து எந்த கேட்டகரியில் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ் கேட்டகரியில் வந்து எலிஜிபிள். இதில் வந்து கிராக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜேஆர்எஃப் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு வேலையும் கொடுத்து உங்களுக்கு ஸ்டைஃபனும் கொடுத்து உங்களை வந்து படிக்கவும் வைப்பாங்க. அந்த 3 ஒர்க்கையும் சேர்த்து பண்ணுற ஒரே ஆள் வந்து சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட். இதை வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக வந்து மேக் பண்ணி நான் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிட்ஸ் பிலானி சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து எம்ஃபார்ம் இருக்குது, எம்பிஏவும் இருக்குது. இதில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து அதிகமாக இருக்கிறாங்க, அதனால தான் நான் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற விஷயத்துக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து எம்பிஏ பண்ணலாம் வித் ஸ்டைஃபன் ஆர் ஃப்ரீ, அதை எனக்கு ஃபுல்லாக தெரியல. இதில் வந்து நீங்கள் வந்து டான்சென்ட் எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து கிராக் பண்ணால் தான் நீங்கள் வந்து எம்பிஏ வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எம்ஃபார்ம் பண்ணலாம்.